நிறையா வருங்க. அதோட மீன்லாம் மடிக்கில் ஏறிடு வண்டியை வச்சு மீன் கணக்கான நிற்கும். வணக்கம்ங்கிற டைமாக இப்போ பார்த்தீங்கன்னா மீன் விளையிறாங்க வருங்க. எவ்வளோ அழகா இதுதான் விடுவலைன்னு சொல்லுவோம். சுற்றி வளைஞ்சிருச்சு. மீன் வளையிறது அழகாக அப்புறம் மீன் மீன் கூட்டம் அணிக்கிற பார்த்து வளைவாங்க. அதுக்கு பேர் விடுவலைன்னு சொல்லுவோம். அழகாக மீன் வந்திருக்காங்க பார்க்கணுமா? மீன் வந்திருக்காங்க பார்க்கணுமா? பாறைக்குட்டி பாருங்க, மீனை பாருங்க, யாரும் அழகா கிடக்குன்னு. வெறும் பாறைக்குட்டியா கிடக்கு. பாறை எல்லாம் பாறைக்குட்டியாங்க. நாங்கள் பேட்ஸ் பாறையில் மடக்கிருக்காங்க. அந்த மீன் கம்மியான மீன் வந்திருக்கு. மீன் கிடக்குதா? கிடக்கல. இதுவரை நீளமா இருக்கு. தண்ணி இந்த மீனை தட்டுவாங்க. நல்லா தானே. இந்த விடுவலையில் வர்ற மீன்களாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, பயங்கரமாக. ஏன்னா அப்பப்போ உயிரோடே வளையலில் வந்து அது செவில் போய் மடியில் வந்து அது நொந்து நூலாகி தான் ஐஸுக்கு போகும். இந்த மீன்கள் ஐஸுக்கே போகாத அளவுக்கு விற்பனைக்கு வந்துடும். அது ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்க்க லெவலில் இருக்குது. மூசாப்புக்கு ஏறினாலும் ஏறிண்டே கட்டு அதுலேயும் கிடக்கு, அதுலேயும் கிடக்கு. அழகாக தட்டிட்டு போகிறாங்க. பார்த்து பார்த்து நீ கிளப்பிட்டு வாங்க போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாடு வச்சுட்டாங்க, மறுபாடு வைக்க போகிறாங்க. இந்த பாடு மீன் இல்லை, கொஞ்சம் போல் மொத்தமே ஒரு 10-15 மீன் தான் கிடக்கு. நாங்கள் அடுத்த பாடு எப்படி வைக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். அங்கே வேறு இடத்துக்கு வலை வைக்க போகிறாங்க. மறுபாடு மீன் அந்த கடற்கரையில் சிவப்பை பார்த்து பார்த்து விளையிறது. இது வலை வைக்க இறங்கிட்டாங்க. இப்படி தண்ணி கிளம்புமா அமைதியாக போகணும். போயிட்டு வளைஞ்சதுக்கப்புறம் தான் உலக்குவாங்க. நம்ம என்ன வைக்கிறோம்னா விடுவலை வைக்கிறது தான். இவ்வளோ அமைதியாக போய் அந்த வலை வைக்காம பாருங்க. இது வந்து மீன் கடற்கரை ஓரத்தில் வந்து நிற்கிறத பார்த்துக்கிட்டு கணக்கு அந்த சுருக்கோலை மாதிரி இருக்கும். அந்த மீனை வளைஞ்சி அப்படியே கரைக்கு இழுத்து வந்து அந்த மீனை ஒரு செட்டாக தூக்கிடுவாங்க. ஒரு மீன் கூட ஓடாது. அது வந்து கரையை நோக்கி நிற்கிற மீனை ஃபுல்லாக பிடிப்பாங்க. மீன் இந்த அதில் கருப்பி நிற்கிறேன் கொஞ்சம் விலங்குடி. இப்போ இந்த போயிட்டுருக்கா பாருங்க. அது மீனுக்கு விலங்கு போய்கிட்டு அது வலையை வச்சு இங்கே நீஞ்சிட்டு தான் போகிறாங்க. அவளை போய் மடியை இலக்கி அதுக்கப்புறம் இங்கே சுற்றி கொண்டு வர சொல்லுவாங்க.
இத்தனையும் வலை பார்த்துருந்தாலும் இந்த வலை ரொம்ப டிஃப்ரெண்டான வலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனை பார்த்து நம்ம போட்டுகளில் போய் தான் கடலில் மீன் விளையும். ஆனால் இது வந்து கடற்கரை உளுமுல காவுகளில் நீஞ்சிக்கிட்டே விளையிறது. இது வந்து ஒரு ஈரமான ஒரு தொழில்னு சொல்லலாம். ஏன்னா நீஞ்சிக்கிட்டே கடலில் மீன் பிடிக்கிறது இல்லை, நம்ம படகுல போய் பிடிக்கிறது. இது நீஞ்சிக்கிட்டே போய் இந்த மீனை வளைஞ்சு பிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். அப்படி ஒரு விஷயத்தான் இப்போ நம்ம நண்பருக்கு போயிட்டுருக்காங்க. அது எவ்வளோ அழகாக வலையை தூக்கிக்கிட்டே நீராடுவாங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நீஞ்சு போயிட்டுருக்காங்க, வாங்க பார்ப்போம். இதான் வலை இழக்கிறாங்க. அழகாக இறக்கிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இழக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே வளைச்சி கரை 8 தண்ணிக்கு வந்துடுறாங்க. அதுவும் 8வது தண்ணியில் இருந்து மீன் வலை இருந்துட்டு இன்னும் வந்தாலும் 8 தண்ணிக்கு வந்துடுறாங்க. வளைஞ்சிட்டாங்க. நீ அப்படி தும்முன்னு கரையாவாக இழுக்கணும் அந்த மடியை. அப்போ தான் அதில் நிற்கிற மீன் உள்ள, இடையில நிற்கிற மீன் உள்ள மடிக்கில் ஏறு. இது வந்து ஒரு கரவலை மெத்தடில் சின்ன கரவலை மாதிரியா மீன் அடிக்குது. அமைதி எழுதிட்டு வந்து அந்த மீனை பக்கத்தில் இருந்தா மட்டையை வச்சு அடித்து ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அழகாக பார்க்க வருங்க. இப்போ மீன் வந்து இறைச்சிலாம் பாயும் இந்த வலையில் மட்டையை வச்சு அடிக்கும்போது. நீங்கள் ரொம்ப செமையாக இருக்குது இந்த வீடியோ பாருங்க. முழுசாக மட்டையை வச்சு அடிப்பாக வருங்க மீன் நிறையா வருங்க. அதோட மீனுலாம் மடிக்கில் ஏறிடு மட்டையை வச்சு அடிச்சா மீன் கடற்கரை நிற்கும். தூருக்குள்ளே ஏறி அந்த மீனை ஃபுல்லாக தலை வச்சு மீடியை கிடக்குறாங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே போகிற மீன் இனிமேல் திரும்பாது. மீனே காணும் தூரில் வலையை வளைச்சாச்சு. பிச்சுட்டா போயிட்டு வலையெல்லாம் எனக்கு போயிட்டுண்ணே சார். பெரிய மீன் ஒரு கிலோ இருக்குண்ணே. ஒரு மீன் கிடந்துச்சு வலையை பிச்சுக்கிட்டு போயிட்டு. மீனை மிஸ் பண்ணியாச்சே, வீடியோ எடுக்கல. நல்லா மீனை மிஸ் பண்ணிட்டோம். இறச்சி பாஞ்ச மீனை அதனால கம்பளை கொடுக்க 2 பக்கம் போகுது. போன வாரம்
ஆனால் 10 பாறை இருந்துச்சு. இந்த பாறை மட்டுமே 3 மீன் தான், 4 மீன் தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, அற்புதமான தொழில் தாங்க. நீஞ்சிக்கிட்டே கடலில் மீன் பிடிக்கிற வேலை. நம்ம படகுல போய் மீன் பிடிச்ச நிறையா விஷயம் வீடியோ பார்த்துருக்கோம். ஆனால் சிகப்பாக தான் வரும், ஒன்றாரையுமே இருக்குது. இவங்க 10 பாடு வச்சா தான் ஒரு ஆட்களுக்கு அந்த செலவுக்கு ஆகும். நிறையா மீன் வந்தால் நல்லாயிருக்கும். மீன் வரமாட்டுருக்கு, ரொம்ப கம்மியான மீனாக இருக்குது. தூர்லாம் உடச்சு அந்த மீன் இங்கே வந்துச்சா, எந்த மீன் தெரியல. இந்த கிடக்குது இழுத்த இடத்துல இருக்கு மீன். தண்ணி தெளிவுனால மீன் கலக்கன்னு அவளும் பட்டு போம்னே. தெளிவுனால மீன் வந்து ஆளை பார்த்து வரலன்னு தான் பார்த்துங்க. கலக்கா இருந்தால் அந்த மீன் அப்படியே கச்சிதமாக பிடிச்சிடுவாங்களாண்ணே. அங்கிட்டு கொஞ்சம் கூட்டமாக தெரியுது, என்னன்னு பார்ப்போமா? அது கூட்டமாக மடி விளக்காக அளவாக்காக பார்ப்போம். முட்டை இழுக்கிறாங்க அழகாக. ஒரு ஆள் போகிற படகு.